மின்மாற்றியில் ஏற்பட்ட பழுதினை சரி செய்ய சென்ற மின் ஊழியன் ஒருவன் மின்சாரம் தாக்கி உயிருக்கு போராடும் காட்சியை காண்போரின் நெஞ்சை மிகவும் கலங்கடிக்கிறது. நீரில் மூழ்கும் ஒருவனை காப்பாற்றி விடலாம், தீயில் எரியும் ஒருவனை காப்பாற்றி விடலாம், உயரத்திலிருந்து கீழே விழுபவனை கூட காப்பாற்றி விடலாம். ஆனால் மின்சாரம் தாக்கி இறக்கும் ஒருவனை காப்பாற்ற நினைத்தால் போதிய பாதுகாப்பின்றி நெருங்கும் ஒவ்வொருவரையும் காவு வாங்கிவிடும். ஒரு நிமிடம் கரண்ட் கட்டானால் நாம் அனைவரும் ஏதோ இழந்தது போன்று பதைபதிக்கிறோம். இன்னும் சில பேர் அதற்கு ஒருபடி மேலே போய் புகார் தெரிவிக்கின்றனர். அந்த கரண்ட் நமக்கு தங்கு தடையின்றி கிடைப்பதற்கு ஒரு மின் ஊழியன் படும் பாடு என்னவென்று நமக்கு ஏதேனும் தெரியுமா? நாம் வெளிச்சத்தில் இருக்க வேண்டுமென்றால் அவன் இருளில் கூட பணி செய்ய வேண்டும். நாம் ஃபேனுக்கு கீழே அயர்ந்து தூங்க வேண்டும் என்றால் அவன் மின்கம்பத்தின் மேலே அந்தரத்தில் பணியாற்ற வேண்டும். நாம் குழு ஏசியில் இருக்க வேண்டுமென்றால் அவன் அங்கே வெயிலிலே காய வேண்டும். இயற்கை சீற்றத்தினால் ஏற்படும் மின் கம்பங்கள் சாய்ந்தால் ஒரு இறைக்காக சுற்றித் திரியும் பறவை போல் உணவு உறக்கமின்றி அவன் சுற்றித் திரிய வேண்டும். விழாக்காலங்கள் கூட மின் ஊழியனுக்கு விடுப்பு என்பதே கிடையாது. சாதாரண மின்கம்பம் அமைப்பதற்கு தோண்டப்படும் குழியிலிருந்து கொடுக்கப்படும் மின்சார சப்ளை வரை தான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உயிரை பணயம் வைத்து வேலை செய்யும் அந்த மின்சார ஊழியர்களின் வேலையை எப்போதும் போற்றுவோம்.